हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. तो மீண்டும் எல்லாரையும் இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்டத்திற்கு இஸ்லாம் நாமக்கல் சார்பாக வரவேற்கிறோம். இப்போ கிருஷ்ணருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கிற நம்ம கிருஷ்ணர் நமக்கு என்ன உபதேசம் பண்ணிருக்கார் அப்படின்றத கேட்கறது மிக சிறந்தது. பகவானுடைய உபதேசம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்னுடைய நமஸ்காரங்களை என்னுடைய குரு ஆச்சாரியர் பகவான் கிருஷ்ணருக்கு தெரிவிச்சுக்கிறேன். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விலாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. या श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. இன்று ரொம்ப மங்களமான ஒரு நாள். பகவான் கிருஷ்ணருடைய ஜன்ம தினத்தை, ஜன்மாஷ்டமி கொண்டாட்டத்தை நாம இங்க கொண்டாடி கொண்டிருக்கோம். இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப விசேஷமான நபர், ஒரு திவ்யமான நபர். பகவத்கீதையிலே கிருஷ்ணர் அதை சொல்றார். 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றார், ஜன்ம கர்ம சமீயம் ஏவம் யோகி தத்வதஹ தத்வா தேவம் புனர்ஜன்ம நைதி மாமீதி சோர்ஜனா. என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, யார் ஒருவர் என்னுடைய பிறப்பும் செயல்களும் திவ்யமானவை என்பதை உள்ளபடி அறிகிறாரோ தத்வதஹ, அவர் இந்த உலகத்துல மீண்டும் பிறவி எடுப்பதில்லை அப்படிங்கிறார். மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் குறிக்கோளும் இந்த உலகத்துல மீண்டும் பிறவா வர வேண்டும், மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கக்கூடாது என்பதுதான் நம்ம எல்லாருடைய குறிக்கோளும். இன்னைக்கு அது நமக்கு தெரியலையோ, ஆனா சாஸ்திரம் அதுதான் சொல்றது, இந்த உலகத்துல மறுபடியும் நம்ம பிறக்கக்கூடாது. ஏன்னா பிறந்தோம் அப்படின்னா மரணம்ன்றத ஒண்ணு சந்திச்சுதான் ஆகும். ஜாதஸ்ய வித்ருவம் மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்யஸ்ய. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க மரணம் அடைஞ்சுதான் சேரணும். மரணம் அடைஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். இதுல என்னங்க பிரச்சனை? எல்லாருமே பிறக்கிறாங்க இறக்குறாங்க, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இது பிரச்சனை தான். ஏன்னா இதை யாரும் நம்ம விரும்புறது கிடையாது. நம்ம நிர்பந்திக்கப்படுறோம், கட்டாயப்படுத்தப்படுறோம். மரணம் அடைறதுக்கு யாராவது விருப்பப்படுறோமா? ஒருத்தரும் கிடையாது. பாருங்க, மரணத்தை பத்தி பேசுறதுக்கு கூட விருப்பம் கிடையாது. என்னங்க கிருஷ்ண ஜென்ம தினத்துக்கு வந்து கிருஷ்ணனுடைய கதையை சொல்லுவீங்கன்னு பார்த்தா மரணத்தை பத்தி பேசுறீங்க, அதை கேட்கறதுக்கு கூட நமக்கு விருப்பம் கிடையாது. அப்படின் போது மரணம் அடைறத பத்தி யார் விரும்ப போறாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரிதான் நம்ம ஜென்மமும், நம்முடைய பிறப்பும் நம்ம விரும்புற மாதிரி நமக்கு இல்லை. நமக்கு இப்படிப்பட்ட பிறப்பதான் வேணும்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா யாராவது நீங்க இங்க நாமக்கல்ல பிறந்திருப்பீங்களா? யாரும் இல்லை. எல்லாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், லண்டன் அப்படிதான் தேர்ந்தெடுத்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா அங்க செல்வந்த நாடு, எல்லா வசதிகளும் இருக்கு, ரொம்ப சௌகரியமா வாழலாம் அப்படின்னு நம்ம அங்கதான் தேர்ந்தெடுத்திருப்போம். நமக்கு பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா ஏழை வீட்டுல யாராவது பிறந்திருப்போமா? இல்லை. இல்ல பணக்கார அம்பானி வீடு மாதிரி ஒரு 14 பாய், அது என்ன ஒரு 10 ஏக்கர்ல வீடு அப்படி இருந்தாதான் நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம் இல்லையா?
கருப்பா இருக்கிறதுக்கு யாராவது தேர்ந்தெடுத்திருப்போமா? இல்ல. குள்ளமா இருக்கிறதுக்கு, அறிவாளியா இல்லாம முட்டாளா இருக்கிற மாதிரி இதை யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டோம் இல்லையா? அப்படின்னா இது நம்ம விருப்பப்படி நடக்கல. இந்த பிறப்பு அப்படின்னா நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம், கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த பிறப்பு இறப்பு இது ரெண்டுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது ரெண்டுக்கு நடுவுல வயோதிகம்னு ஒண்ணு வருது, வியாதின்னு ஒண்ணு வருது. ஒண்ணு இல்லை, நிறைய அதுக்கு அளவே கிடையாது. வியாதிகள்லாம் இன்னைக்கு நவீன காலத்துல நம்ம எல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறதுனால வியாதியோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்மையிலேயே அடைஞ்சிட்டு இருக்கிறது. அப்போ இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது எல்லாமே நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயம். அதனாலதான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபடுறதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோள். அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், அதுக்கு ஒரே வழி நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற. என்னை பத்தினா என்னை பத்தி இல்ல, கிருஷ்ணரை பத்தி. கிருஷ்ணரை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்கிறார், கிருஷ்ணரை பற்றி மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். இந்த உலகத்தின் பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து நம்ம விடுபட முடியும். ஏன்னா கிருஷ்ணருடைய தோற்றமும் கிருஷ்ணருடைய செயல்களும் நம்முடைய போல அல்ல. அவருடைய தோற்றம் அவருடைய செயல்கள் எல்லாம் திவ்யமானவை அப்படிங்கிறார். திவ்யமானவை அப்படின்னா பௌதிக தளத்துல கிடையாது. இப்ப நம்முடைய பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிக சரீரம் தான் நம்மளுடைய பிறப்பா நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சரீரம் என்னைக்கு தோன்றியதோ அது நம்ம பிறந்த நாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஆனா இந்த சரீரம் எப்படிப்பட்டது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற இந்த பஞ்ச பூதங்களால் ஆனது இந்த சரீரம். மனசுஷ்டானிந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷத்தின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. மனம் உட்பட 6 வகையான புலன்கள், இந்த 5 புலன்கள் மனசு 6ஐயும் சேர்த்து, இதனால இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்துல துன்பப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. அப்போ நம்முடைய பிறப்பு பௌதிகமானதாக இருக்கு. நம்ம விருப்பப்பட்டபடி இல்லை, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க பிறக்கல. ஆனா கிருஷ்ணருடைய பிறப்பும் கிருஷ்ணருடைய செயல்களும் அப்படி அல்ல. கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு யார் அப்பா அம்மாவா இருக்கணும்ன்றத கிருஷ்ணர் முடிவு பண்றார். யார் எனக்கு நண்பர்களா இருக்கணும், யார் எனக்கு உறவினர்களா இருக்கணும், யார் யார் எந்தெந்த உறவுல இருக்கணும்ன்றத கிருஷ்ணர் முடிவு பண்றார். எங்க பிறக்கணும், எப்ப பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எல்லாத்தையும் கிருஷ்ணர் முடிவு பண்றார். அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர் முடிவு பண்ணி அவர் பிறக்கிறார். அதனாலதான் அவருடைய பிறப்பு திவ்யமானது. அதனால அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமா நம்மளும் அந்த மாதிரி ஒரு திவ்யமான தெய்வீகமான நிலையை அடைய முடியும். ஏன்னா பகவத்கீதையின்படி நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சங்கள். மமை வாம்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதனம். நிரந்தரமா நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சங்கள். அதனால கிருஷ்ணரை போலவே சச்சிதானந்த வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள் தான் நம்ம. அப்படின்னா நாமளும் நிரந்தரமான வாழ்க்கை வாழ விரும்புறோம், நம்மளும் அறிவுபூர்வமா இருக்க விரும்புறோம், ஆனந்தமயமா இருக்க விரும்புறோம் இல்லையா? யாராவது இதை விரும்பலன்னு சொல்ல முடியுமா? நிரந்தரமான வாழ்க்கை, ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கிறது, ஆனந்தமயமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, இது எனக்கு வேண்டாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் கிடையாது. எல்லாருமே விரும்புறோம். ஏன்னா இயற்கையிலேயே நம்ம அப்படி வாழ்றவங்க தான். ஒரு ஆத்மாவா நம்முடைய சொரூப நிலை அதுதான், சச்சிதானந்த ரூபம். ஏன்னா நம்ம எல்லாருமே பகவானுடைய அம்சம். ஆனால் துரதிருஷ்டவசமா எப்படியோ இப்ப இந்த பௌதிக சரீரம் என்ற இந்த சரீரத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த சரீரத்தினுடைய ஒரு சிறையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
இந்த சரீரம் ஒரு சிறை மாதிரி, இதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளிவர்றதுக்கு தான் கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதை மூலமா உதவி பண்றாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் எப்படி நம்ம இந்த பௌதிக சிறையில இருந்து, இந்த பௌதிக உடல்ல இருந்து விடுவிக்கிறார் என்றத தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்மள ஒருத்தரா, நம்மளுடைய பிரதிநிதியா அர்ஜுனன் மகாபாரதத்துல கிருஷ்ணரோடு இருக்கும்போது ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறான். அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்துக்கு முன்னாடின்னா போர்க்காலத்துக்கு எல்லாரும் கூட்டிட்டாங்க சண்டை போடுறதுக்காக. ஒரு பக்கம் கௌரவர்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள். 11 அக்ஷகினி கௌரவர்களும் 7 அக்ஷகினி பாண்டவர்களும் எதிரில் நிற்கிறாங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல. இந்த பக்கம் கௌரவர்கள் பக்கம் பாத்தீங்கன்னா கர்ணா, பீஷ்மா, துரோணா, கிருபாச்சாரியார், இப்படி ரொம்ப பெரிய பெரிய மகாரதர்கள்லாம், மிகச்சிறந்த வீரர்கள்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் அப்கோர்ஸ் கிருஷ்ணர் இருக்கார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றார், முன்னாடியே சொல்லிடுறார், நான் சண்டை போட போறது இல்லை, ஆயுதம் ஏந்த போறது கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வர்றேன்னு வந்துக்கிறார். அதனாலதான் அவர் பார்த்த சாரதி. பாண்டவர்கள் இருக்காங்க, இவங்க பக்கமும் நிறைய சிறந்த வீரர்கள்லாம் இருக்காங்க. 2 சேனைகளும் எதிரெதிர நிற்கிறது. சண்டை போக போறாங்க. இப்ப சங்க ஊதிட்டா சண்டை தொடங்க போறது. ஆனா அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் என்ன சொல்றான், சேனையோர் உபயோர் மத்தியே, கிருஷ்ணா 2 சேனைகளுக்கு மத்தியில என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்துங்க. கிருஷ்ணர் பார்க்கிறார், என்ன நீ பார்க்க வேண்டியது இருக்கு, எதிரில் இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாதா? உன்னுடைய பிறப்பில இருந்து உனக்கு சூழ்ச்சி பண்ணி உன் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு முயற்சி அந்த கௌரவர்கள் தான் எதிரில் இருக்காங்கன்றது உனக்கு தெரியாதா? துரோணர், பீஷ்மர் உட்பட எல்லாரும் அந்த கௌரவர்களுக்கு தான் ஆதரவா இருக்காங்கன்றது உனக்கு தெரியாதா? என்ன இப்ப போய் புதுசா வேற யாரும் அந்த மாதிரி பார்க்க போற மாதிரி நீ கேட்கிற அப்படின்ற மாதிரி அவர் ஆச்சரியமா பார்க்கிறார். இருந்தாலும் பார்த்த சாரதி இப்ப தேரோட்டியா இருக்கிறார். சரின்னு சொல்லி ரதத்தை கொண்டு போய் நிறுத்துறார். எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்த பின்னாடி அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா என்னுடைய கையெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் என்ன ஒரு பதட்டத்தோடு இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றது புரியல. பரிசே வச்சனம் தவ அப்படின்னு கடைசியில பகவானுடைய வார்த்தைப்படி நடக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அர்ஜுனன் ஆரம்பத்துல அப்படி இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப குழம்பி போயிருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால சிஷ்யஸ்ரேகான் சாதிமான் பண்ணா, கிருஷ்ணா உங்ககிட்ட இப்ப நான் சிஷ்யனா சரணடைஞ்சிடுறேன், எனக்கு எது சரின்றத நீங்க ஒரு உறுதியா சொல்லுங்க, நீங்க சொல்றபடி நான் நடக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணடைறான். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண தொடங்குறார். கிருஷ்ணருடைய உபதேசத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மனித இன மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றார். எப்படி? அர்ஜுனனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மூலமாக நம்ம எல்லாருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றார். அது என்ன வேணா பிரச்சனை இருக்கலாங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா எனக்கு தெரியும், நீங்க ஒரு பட்டியல் போட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா கூட பத்தாது, அவ்வளவு பெரிய பட்டியல் போட்டுட்டே இருக்கீங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு, டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் அர்ஜுனனுக்கு என்ன தீர்வு கொடுத்தாரோ அந்த தீர்வை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதன்படி அர்ஜுனனை போலவே நம்ம செயல்பட்டோம்னா, நம்மளும் அர்ஜுனன் எப்படி கீதா உபதேசம் முடியும் போது எல்லா குழப்பத்தில இருந்து நீங்கிட்டேன்,
நஷ்டம் மோகா ஸ்மிருதி லாப்தா, என்னுடைய மோகம் எல்லாம் தீர்ந்துருச்சு. நான் இப்போ குழப்பம் இல்லாம மிக தெளிவா இருக்கேன். நான் யார், எதிரில் இருக்கிறது யார், என்னுடைய கடமை என்னன்றத மிக தெளிவா இருக்கேன். அதனால இப்ப நான் போர் புரிய தயார் அப்படின்னு நிக்கிறான். ஆரம்பத்துல சண்டையே போட மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனன் இப்போ போர் புரிய தயாரா நிக்கிறான், கீதை கேட்ட முடிச்சதுக்கு அப்புறம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வேணா இருக்கலாம். யாராவது பிரச்சனை இல்லாதவங்க இருக்கீங்களா? எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஒருத்தரும் கிடையாது. எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஒரு உண்மை சொல்லட்டுமா, அர்ஜுனனுக்கு இருந்த மாதிரி பிரச்சனை நமக்கு ஒருத்தருக்கு கூட கிடையாது. இந்த உலகத்திலேயே, இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடையாது. அர்ஜுனனுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? சங்கு ஊதி முடிச்ச உடனே வெள்ளியும் அம்பையும் எடுத்து யார தாக்கணும், யாரு அவங்கள சின்ன குழந்தையில இருந்தே பாண்டவர்களை அன்போட பாசத்தோட ரொம்ப அரவணைச்சு வளர்த்தாங்களோ அந்த பீஷ்மரை எதிர்த்து சண்டை போடணும். பாண்டு சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு இல்லையா, பாண்டவர்களுடைய அப்பா. அப்ப அவங்களை வளர்க்கிறது யாரு? பீஷ்மர் தான் வளர்க்கிறார். அந்த பீஷ்மரை கொல்லணும். ஏன்னா எதிர் படையில இருக்கிறார். துரோணாச்சாரியார் குறிப்பா அர்ஜுனன் மேல அவ்வளவு அன்பு அவருக்கு. யாருக்கும் கற்றுக் கொடுக்காத கலையை அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தார். துரோணாச்சாரியாருடைய மிக சிறந்த மிக பிரியமான ஒரு சீடன் அப்படின்னா அது அர்ஜுனன். இப்ப அந்த அர்ஜுனன் தன்னுடைய குருவையே எதிர்த்து சண்டை போட்டு அவரை கொல்லணும். கிருபாச்சாரியார் குலகுரு சாதாரணமானவர் கிடையாது. வம்ச வம்சமா அவங்க குலத்துல வரவங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து சண்டை போட்டு அவரை கொல்லணும். இப்படி அர்ஜுனுடைய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒருத்தருக்கு கூட அப்படி பிரச்சனை கிடையாது. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு போன உடனே அருவாள் எடுத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்லணுங்க, அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அப்படி யாருக்காவது இருக்கா? கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. உன்னை இவன் கொல்லணும், இல்லைன்னா அவங்க இவனை கொண்டுடுவாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைக்கே கிருஷ்ணர் தீர்வு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையில இருந்து அர்ஜுனன் விடுபட்டுட்டான். அப்ப நம்ம பிரச்சனை எல்லாம் ஏமாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு என்னங்க, காசு இல்லை அப்படிங்கிறோம். காசு நமக்கே தெரியும், அது சஞ்சலம், அது ஒரு இடத்துல நிலையா இருக்காது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு பிச்சைக்காரனா இருந்தவன் நாளைக்கு கோடீஸ்வரனா இருந்தா, நேற்று கோடீஸ்வரனா இருந்தவன் இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கான் இல்லையா? இந்த உலகத்துல எவ்வளவு கதை நம்ம இந்த மாதிரி கேட்டிருக்கோம். நிலையானது கிடையாது. அப்ப அது பிரச்சனையானா அது பிரச்சனையே கிடையாது. வேலை இல்லை, கல்யாணம் ஆகல, வீடு இல்லை, முதுகு வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு. எப்படி நீங்க உங்க பட்டியலில் எவ்வளவு பிரச்சனைகளை சொன்னாலும் இது எதுவும் உண்மையான பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே தற்காலிகமான பிரச்சனைகள். இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை கிடையாது. சிலருக்கு இருக்கு, சிலருக்கு இல்லை, அவ்வளவுதான். சிலருக்கு அதிகமா இருக்கலாம், சிலருக்கு குறைவா இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய்னு, அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. அமெரிக்க ஜனாதிபதியிலிருந்து இங்க இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதன், ஒரு கூலி தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த 4 பிரச்சனையும் இருக்கு. இதை யாராவது தவிர்க்க முடியுமா? நான் பெரிய பதவியில இருக்கேங்க, நான் ரொம்ப பிரபலமானவங்க, நான் ரொம்ப பெரிய அறிவாளிங்க,
40 PhD பண்ணிருக்கேன், எனக்கு வியாதி வரக்கூடாது, எனக்கு மரணம் வரக்கூடாது, வயோதிகமாக கூடாது. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இதுல இருந்து தப்பிக்க முடியுமா? ஏதாவது வழி இருக்கா? கிடையவே கிடையாது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அனுபவப்பட்டோம். கொரோனா வந்த போது எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு மருந்து, எத்தனை மருத்துவமனைகள், எவ்வளவு வசதிகள் இருந்தும் எத்தனையோ பேர் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, நம்மளால காப்பாற்ற முடியல. காப்பாத்துறதுக்கு எந்த மருத்துவர்களும் நமக்கு உதவி பண்ண முடியாது. அப்போ இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்றதுதான் நம்முடைய உண்மையான பிரச்சனை. சோ கிருஷ்ணர் என்ன பண்றார்? அதனால பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்றதெல்லாம் இந்த சரீரம் சம்பந்தமானவை. இது உண்மையான உன்னுடைய பிரச்சனை கிடையாது. நீ இந்த சரீரம்னு நினைக்கிறதுனால உனக்கு இதெல்லாம் பிரச்சனையா நீ பார்த்துட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே நீ இந்த சரீரமே கிடையாது. நீ ஆத்மா. தேகி, தேகா அப்படின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துற. 2வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல தேகினோஸ்மி யதா தேகே கௌமாரம் ஏம்பனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரசத்ரணம் முயதி. இந்த மாதிரி குழப்பத்துல, இந்த மாதிரி மரணத்தை கண்டு அல்லது வேற ஏதோ பிரச்சனையை கண்டு குழம்பி போகக்கூடியவன் தீரன் கிடையாது. தீரன் அப்படின்னா நிதான புத்தி உடையவன். நிதான புத்தி உடையவன் இந்த உடல் மாற்றத்தினால, இந்த உடலால வரக்கூடிய துன்பங்களால பாதிக்கப்படுறது கிடையாதுங்கிற. அப்போ இந்த உடல் வேறு, ஆத்மா வேறு அப்படின்றத அங்க தெளிவுபடுத்துற. தேகி, தேகா. தேகி அப்படின்றது இந்த உடலுக்கு சொந்தக்காரன். தேகம்ன்றது இந்த உடல் இல்லையா? தேகம் அப்படின்னா இந்த உடலை குறிக்கிறது. தேகி அப்படின்னா இந்த உடலுக்கு சொந்தக்காரனை குறிக்கிறது, இந்த உடலுக்கு உரிமையாளர். அப்போ இந்த வித்தியாசம் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இந்த உடல் இல்லைன்ற உண்மை நமக்கு உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள், கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி. அதனாலதான் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே கிருஷ்ணர் ஆத்ம ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆத்மான்னா என்ன, ஆத்மாவுடைய குணாதிசயங்கள் என்ன, ஆத்மாவுடைய தன்மைகள் என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப விவரமா விவரிக்கிறார். ஆத்மா நித்தியமானது, ஆத்மா ஆன்மீகமானது, ஆத்மா அழிவு இல்லாதது, ஆத்மாவை நெருப்பால எரிக்க முடியாது, நீரால நினைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது. இப்படி ஆத்மா நித்தியமானது அப்படிங்கிறத நிலைநாட்டுற. அப்போ நமக்கு மரணம்ன்றது நமக்கு கிடையாது. மரணம்ன்றது இந்த சரீரத்துக்கான ஒரு விஷயம். இப்ப அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் உட்பட அத்தனை கோடி வீரர்களும் இறந்து போயிடுவாங்கன்னு அவன் கவலைப்படுறான். ஆனா கிருஷ்ணர் சொல்றார், அப்படி மரணம்னு ஒண்ணுமே கிடையாது, யாருக்குமே மரணம் அடைய போறது கிடையாது, எல்லாரும் நித்தியமானவங்க அப்படிங்கிறார். அர்ஜுனா, நீயோ நானோ இங்க இருக்கக்கூடிய மற்ற வீரர்களோ கடந்த காலத்துல இல்லாம இருந்தோன்றது கிடையாது, எதிர்காலத்துல இல்லாம இருக்க போறோன்றதும் கிடையாது. அப்படின்னா கடந்த காலத்துல இருந்தோம், இப்ப இருக்கிறோம், எதிர்காலத்துல இருக்க போறோம். எல்லாரும் தனித்தனியா தனித்தன்மையோடு இருக்க போறோம். நமக்கு யாருக்குமே அழிவு கிடையாது. நீ எல்லாரையும் இந்த சரீர சம்பந்தமாக பார்க்கறதுனால இவர்கள் எல்லாருடைய உறவினர்கள்னு நினைக்கிற. அதனால அவங்களுடைய இந்த உடல் அழிகிறது நீ அழிக்கிறதாக நினைக்கிற. அவங்கள கொல்ல போறேன்னு நீ நினைக்கிற. நீ கொல்லனாலும் அவங்க எப்படியும் இந்த உடலை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும், அவங்க மரணத்தை அடைஞ்சுதான் ஆகணும். ஆனால்
ஒரு சத்திரியனாக, ஒரு சிறந்த வீரனாக தர்மத்தை நிலைநாட்டுவது உன்னுடைய கடமை என்பதால அதர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அவர்களை அழிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி கீதை மூலமா அர்ஜுனனுக்கு மிக சிறந்த தீர்வை கொடுக்கிறார். எல்லா பிரச்சனைக்குமான தீர்வை கொடுக்கிறார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கிருஷ்ணர் சொல்ற இந்த முக்கியமான பாடம், நம்ம இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்ற அந்த அறிவை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய கிட்டத்தட்ட 100% எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா இப்ப நமக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, வேலை இல்லை, கல்யாணம் ஆகல, பணம் இல்லை, முதுகு வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு அப்படின்னு. இது எல்லா பிரச்சனைகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சரீர சம்பந்தமானவை. ஆத்மாவுக்கு இது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆத்மா ஆனந்தமயோ வியாச, ஆத்மா எப்பவும் ஆனந்தமயமானது. ஆத்மாவுக்கு துன்பம் என்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இப்போ நம்ம இந்த சரீரத்தோட நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். இந்த சரீரத்துக்கு ஒண்ணு நடந்ததுன்னா அது நமக்கே நடந்ததா நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, ரொம்ப எளிமையா நீங்க இப்ப ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு புதுசா ஒரு இருசக்கர வாகனம் வாங்குறீங்க, ஒரு பைக். புது பைக் வாங்கிட்டு இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, இன்னொரு வண்டிக்காரங்க பின்னாடி இடிச்சிடுறாங்க, ஒரு ஆட்டோ இடிச்சிருக்கு. என்ன பண்றோம்? உடனே வண்டியை நிறுத்திட்டு இப்படி பார்த்து, ஆட்டோ ஏன் என்ன இடிச்ச இல்லையா? இடிச்சது ஆட்டோ. யார் இடிச்சது? வண்டியே இடிச்சிருக்கு, பைக்கை இடிச்சிருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றார்? ஆட்டோக்காரரை பார்த்து என்ன சொல்றார்? ஆட்டோ, ஆட்டோ ஓட்டுறவரை ஆட்டோன்னு அடையாளப்படுத்துறார், தன்னை இந்த பைக்கோட அடையாளப்படுத்திக்கிறார். ஏன் என்ன இடிச்சு அப்படிங்கிறார்? இடிச்சது இவர் யார்? இல்ல, பைக்கு தான் இடிச்சிருக்கிறார். பைக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு, பைக்கு தான் பழுதடைஞ்சிருக்கு. ஆனா இவருக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா இவர் என்ன சொல்றார்? என்ன இடிச்சுட்டான் சார் அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பைக்கு மேல நமக்கு இருக்கிற பற்றுதல் காரணமா இந்த பைக்கு தான் நம்ம அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். நம்மளை இடிச்சவர் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கிறார், அந்த வண்டி தான் இடிச்சிருக்கு. ஆனாலும் அவரே நம்மளை இடிச்சிட்டுதான் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இந்த உடலோட நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுனால இந்த உடலுக்கு ஒண்ணு நேர்ந்ததுன்னா அது நமக்கே நேர்ந்ததான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதனால கிருஷ்ணர் பகவத்கீதையின் ஆரம்பத்திலேயே உடல் வேற ஆத்மா வேறுன்றத தெளிவுபடுத்திடுறார். உடல்ன்றது ஒரு இயந்திரம், ஆத்மா அந்த இயந்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி. இந்த உடல் எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றோம்? இன்னைக்கு டாக்டர் 2 பிளேட்டை வச்சு ஸ்க்ரூவை போட்டு முறைக்கு ஆபரேஷன் பண்ணி அதை சரி பண்றாங்க இல்லையா? இதே மாதிரி உங்க வாகனத்திலேயோ அல்லது வேற ஏதாவது இயந்திரத்திலேயோ ஒரு பாகம் உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றோம்? அதே தான் பண்றோம், வேல்டிங் வைக்கிறோம், இன்னொரு இரும்பை வச்சு அதுக்கு வேல்டிங் வைக்கிறோம். இப்படி நீங்க எப்படி ஒரு இயந்திரத்தை பழுதுபார்க்கிறீங்களோ, ஒரு இயந்திரத்துல இருக்கக்கூடிய ஆயில மாத்துற மாதிரி இந்த உடல்ல சில வியாதிகள் வரும்போது ரத்தத்தை மாத்துறாங்க. உடல்ல இருக்கிற ரத்தத்தை எடுத்து வேற ரத்தம் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த உடல் ஒரு இயந்திரம் தான். என்ற விருதானி மாயையா, பகவானுடைய படைப்புல இருக்கக்கூடிய இந்த இயற்கை அப்படின்றது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தை நம்மளோட அடையாளப்படுத்திக்கிறோம். இந்த இயந்திரம் தான் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இந்த இயந்திரத்தோட நம்மளை அடையாளப்படுத்துறதுனால இந்த இயந்திரத்துக்கு என்ன நேர்ந்தாலும் அது நமக்கே நேர்ந்துறத மாதிரி நம்ம முடிவு பண்ணிருக்கோம்.
அதுதான் நம்முடைய பிரச்சனை. ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதையில மிக தெளிவா சொல்றார், நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மா நித்தியமானது. நித்தியமான ஆத்மா இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் இந்த உடல்ல தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு என்ன பண்றான்? இந்த உடலை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறான். வயிறு கேட்கறதெல்லாம் கொடுக்குறான், நாக்கு கேட்கறதெல்லாம் சுவைக்க பார்க்கிறான், காது கேட்க விரும்புறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அது அரசியல், சினிமா, இப்படி பல விஷயங்களை, ஆயிரம் விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கு. மூக்கு விரும்புற மாதிரி வாசனையை நுகர்ந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு புலன்களும் பாத்தீங்கன்னா ஒரு திசையில இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. நம்மளும் அதன் போக்குல போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு புலன்களையும் திருப்திப்படுத்துறதுக்கு அதிகபட்சம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆனா விளைவு என்ன அப்படின்னா, முடிவு என்ன அப்படின்னா, எந்த புலன்களும் திருப்தி அடைஞ்ச பாடு கிடையாது. யாராவது என்னுடைய இந்த ஒரு புலனை நான் முழுவதுமாக திருப்திப்படுத்தி விட்டேன், எனக்கு இனிமே நாக்கு விரும்புற எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டேன், இனிமே என் நாக்குக்கு எதையும் விருப்பம் இல்லை, அல்லது என்னுடைய காதுல இதுதான் கேட்கணும்ன்ற எந்த விருப்பமும் கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னா ஒருத்தரும் கிடையாது. யாரும் நம்ம புலன்களை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா ஆத்மாவான நம்ம ஆன்மீகமானவர்கள், இந்த புலன்கள் பௌதிகமானது. பௌதிகமான இந்த புலன்களை ஆத்மாவான நம்ம திருப்தி அடைகிறதுன்றது சாத்தியம் இல்லை. இந்த புலன்கள் மூலமா திருப்தின்றது ஆத்மாவான நமக்கு கிடைக்கணும். இந்த புலன்களுக்கு கிடைக்கிறது திருப்தி கிடையாது. இந்த புலன்கள் மூலமா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சோம்னா அது சந்தோஷமே கிடையாது. கிருஷ்ணர் சொல்றார், அது துக்கம். துக்கையோடைய ஏதே ஆத்யந்தவந்த கௌந்தேயா நதேஷு ரமதே புதா ஏஹி சம்ஸ்பர்சஜா போக. சம்ஸ்பர்சஜ இந்த புலன்களின் தொடர்புனால வரக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, நம்ம விரும்பினதை சாப்பிடுறோம், விரும்பின விஷயங்களை கேட்கிறோம், விரும்பின வாசனையை நுகர்றோம், இப்படி புலன்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது எல்லாம் துன்பத்துக்கு காரணமானதுங்கிறாரு கிருஷ்ணர். துக்கயோனோய ஏதே. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் பிடிக்கும்? என்னங்க கையை தூக்க மாட்டேங்க. நாமக்கல் யாருக்குமே குலாப் ஜாமுன் பிடிக்காதா? ஐயோ, என்ன ஆச்சு எல்லாருக்கும்? ஓகே. சக்கரை பொங்கல் பிடிக்குமா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சக்கரை பொங்கல் நிறைய பேருக்கு பிடிக்குது. ஓகே, சரி. சக்கரை பொங்கல் சாப்பிட பிடிக்குது. ஒரு தொன்னையில பிரசாதம் கொடுத்தா, என்னங்க தொன்னை பிரசாதம் தானா, ஃபுல் பிரசாதம் சொன்னாங்களே அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. பேச்சுக்கு சொல்றேன். ஒரு தொன்னையில கொடுத்தா டெபினட்டா ஃபுல் பிரசாதம் இருக்கு, எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு பிரசாதம் இருக்கு, அருமையான பிரசாதம் இருக்கு. ஜஸ்ட் இங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு தொன்னையில பிரசாதம் கொடுக்குறான்னு வைங்க, பொங்கல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிடுறோம். அதே 2 தொன்னை கொடுத்தா 2 மடங்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? சொன்ன உடனே முகத்துல பாருங்க நிறைய பேருக்கு சிரிப்பு வருது. அதே 4 தொன்னை என்ன, 2 வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட. இப்போ உடனே முடியல என்ன கூட. இதே 40 தொன்னை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தா முடியுமா? மேபி ஒருத்தர் 2 பேர். ஒரு பாத்திரம் ஃபுல்லா கொடுத்தா, ஒரு 400 தொன்னை அளவுக்கு கொடுத்தா சாப்பிட முடியாது. அதையும் மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜீரண கோளாறு ஆயிடும், மூச்சு முட்டும், திணற வேண்டி வரும், பல பிரச்சனைகள் வந்துடும், பிரஷர் அதிகமாயிடும். இப்படி எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது அளவுக்கு மீறும் போது என்ன ஆகுது?
அதுவே நமக்கு பல துன்பத்துக்கு காரணமாகுது. அததான் கிருஷ்ணன் சொல்றார், இந்த புலன்களின் தொடர்பினால வரக்கூடிய எந்த ஒரு இன்பமும் அது இன்பமே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆதி அந்தம் இருக்கு, அதுக்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கு, அது நிலையானது கிடையாது. இது எந்த சந்தோஷமும் நிலையானது கிடையாது. ஆனா ஆத்மாவான நம்ம நித்தியமானவர்கள். கிருஷ்ணர் கீதையில நமக்கு ஆரம்பத்திலேயே நிலைநாட்டின ஒரு விஷயம் என்ன? ஆத்மா நித்தியமானது, ஆத்மா அழிவில்லாதது. ஆனா இந்த அழிவுக்கு உட்பட்ட இந்த தற்காலிகமான புலன்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எதுவும் நிலையானது கிடையாது. அப்ப என்ன ஆகுறது? நமக்கு சந்தோஷத்தையே கொடுக்கிற மாதிரி இருந்தா கூட, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம உணர்ந்தா கூட, அது நம்மளை விட்டு பிரியும் போது, ஏன்னா அது நிலை இல்லாதது, நம்மகிட்ட இல்லைன்னு ஆகும்போது அது ஐயோ இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வேதனையை கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது. சோ அதனால கிருஷ்ணன் சொல்றார், இது துன்பத்துக்கு காரணமாகிறது. அப்போ உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கிருஷ்ணர் பகவத்கீதையில நமக்கு சொல்றார், உண்மையான சந்தோஷம் வேணும் அப்படின்னா சாஸ்திர விதிகளை நம்ம பின்பற்றணும். சாஸ்திரங்கள்ல நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வர்த்ததே காமகாரக நசசித்திம் நவாப்னோதி ந சுகம் ந பராந்ததி. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சாஸ்திர விதிகளை பின்பற்றி நீ நடந்த அப்படின்னா உனக்கு சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில பூரணத்துவத்தை பக்குவத்தை அடையலாம், உனக்கு பரமகதியை அடைய முடியும் இறுதியில அப்படிங்கிறார். அப்படி யாரு சாஸ்திர விதிகளை பின்பற்றலையோ, தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம்னு பாகவதம் சொல்லுது. பகவான் தான் தீர்மானிக்கிறார் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், எது நல்லது எது கெட்டதுன்றத பகவான் முடிவு பண்றார். அப்போ அந்த பகவானுடைய தீர்மானம் சாஸ்திரங்கள் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ சாஸ்திர விதிகளை பின்பற்றணும்னா நமக்கு சுகம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில பக்குவத்தை அடைய முடியும், கடைசியில பரம்பதியை பகவானுடைய திருப்பாதங்களை அடைய முடியும். அப்படி சாஸ்திர விதிகளை பின்பற்றலைன்னா இது எதுவுமே கிடைக்காதுங்கிறார். அப்படின்னா கிருஷ்ணர் நம்ம என்ன செய்யணும்னு சொல்றார்? மன்மனா பவமத்தோ மத்யாஜி மாம் நமஸ்கரோ மாமே வைஷசி சத்யம் தே பிரதிகானி பிரியோசினி. மன்மனா, எப்போது என்னுடைய நினைவிலேயே இரு அப்படின்னு சொல்றார். இதுதான் பகவத்கீதையினுடைய சாராம்சமான கருத்து. எப்படி பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறது? இந்த கலியுகத்துல பகவான் நம்மளுடைய தகுதி என்னன்றதை உணர்ந்து, இந்த கலியுக மக்கள் எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு, எவ்வளவு ஆயுள் இருக்கு, இது எல்லாத்தையும் பகவான் உணர்ந்து கருணையோடு என்ன பண்ணிருக்கிறார்? கலிகாலே நாம ரூப கிருஷ்ண அவதார். கிருஷ்ணர் நாம ரூபத்துல இந்த யுக தர்மமாக யுக அவதாரமாக அவதரிச்சிருக்கிறார். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எல்லாரும் உரக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்போ நம்ம கிருஷ்ணருடைய நினைவிலே இருக்க முடியும். கிருஷ்ணான்னு சொன்னா உடனே நமக்கு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு அந்த கருநீல வர்ணத்துல திரிபங்க லலிதமாக பட்டு பீதாம்பரம் அணிஞ்சிட்டு தலையில மயிலிறகோட கழுத்துல வைஜெயந்தி மாலையோட அந்த திவ்யமான ரூபம் நமக்கு கண்ணுக்கு வருது இல்லையா?
காந்தி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு படம் பிக்சர் கண்ணுல மனசுல வந்திருக்கும் இல்லையா? ஒரு வயசானவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துண்டை உடம்புல சுத்திக்கிட்டு கையில தடியா போனிக்கிட்டு காந்தி தாத்தா தேசப்பிதா குறைஞ்சபட்சம் ரூபா நோட்ல பார்த்தது யாருக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எல்லாருக்கும் அவருடைய ரூபம் நினைவு வந்துருது. கிருஷ்ணருடைய நாமம் நம்மள அவரை நினைக்க வைக்கிறது. மன்மனா மத்பக்தோ. அடுத்த விஷயம் கிருஷ்ணன் சொல்றார் என்னுடைய பக்தனாகுங்கிறார். ஏன்னா பக்தியாமாம விஜானாதி, பக்தியினாலதான் நீ என்ன தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். முதலே நம்ம கேட்டோம் இல்லையா? என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானதுன்னு யார் அவருக்கு தெரிஞ்சுக்கிறானோ, உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாதுங்கிறார். மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்க வேண்டியது கிடையாதுங்கிறார். அப்படின்னா கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்றார் பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியினாலதான் நீ என்ன தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். அதனால மறுபடியும் கிருஷ்ணர் அதே பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துல கடைசியில சொல்றார் மத் பக்தோ, நீ என்னுடைய பக்தனாகுங்கிறார். எப்படி பக்தனாகிறது? மறுபடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த கலியுகத்துல பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா போதும், நம்ம பக்தன் ஆயிடலாம். கிருஷ்ணரை சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிச்சு இந்த கலியுக தர்மத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம இது கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்ற விஷயத்த பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றி நமக்கு இந்த கலியுகத்துல ஹரிநாம கீர்த்தனத்தை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்றத நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எப்பவும் பக்தர்கள் கையில ஜபமாலை வச்சுக்கிட்டு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் பகவான் நாமத்தை சொல்ல விரும்புறீங்களோ, இங்க புக் ஸ்டால் இருக்கு, அங்க புக் ஸ்டால்ல இந்த மாதிரி ஜப மாலை இருக்கும். இந்த மாதிரி ஜப பையோட இந்த மாலை வச்சுக்கிறதுக்கு அவங்க பக்தர்கள் எப்படி ஜபம் பண்றதுன்றத சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஜபம் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த முன் தகுதியும் தேவையில்லை. படிச்சவங்களா இருக்கணும், பணக்காரரா இருக்கணும், சிகப்பா இருக்கணும், அழகா இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு முன் தகுதியும் தேவையில்லை. யாரா இருந்தாலும் இந்த பகவான் நாமத்தை சொல்லலாம். யார் பகவான் நாமத்தை சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எளிதா பக்தராயிடலாம். பகவானை நினைக்கிறதுக்கும் பகவான் நாம போதும், பக்தராகிறதுக்கும் பகவான் நாமத்தை சொன்னாலே போதும். அடுத்தது மத்யாஜி மாம் நமஸ்கரு, என்ன வழிபாடு பண்ணுங்கிறார், எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் கஷ்டமான விஷயமே கிடையாது. பகவானை வழிபடுறதுக்கும் இந்த ஹரிநாமமே போதும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இதை விட சிறந்த ஒரு வழிபாடு பகவானுக்கு நம்ம பண்ண முடியுமான்னா கிடையாது. ஏதாவது கஷ்டம் இருக்காங்க, யாராவது இதை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பகவானை நினைக்கிறதுக்கும் பகவான் நாம கீர்த்தனமே போதும். பகவானுடைய பக்தனாகிறதுக்கும் நம்ம நாம கீர்த்தனம் சொன்னா போதும். பகவானுடைய வழிபாடு செய்யணும்னாலும் பகவானுடைய நாமத்தை சொன்னாலே போதும். இன்னைக்கு நம்ம
பஞ்சராத்திர விதிமுறைகளையோ அல்லது வேத ஆகம முறைகளையோ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் விக்கிரகங்கள்லாம் வழிபாடு பண்ணணும், கோயில் கட்டணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஆனாலும் பகவானை வழிபடுறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை. எந்த இடத்தையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்ல முடியும். இது மிகச்சிறந்த ஒரு வழிபாடு. சைத்தன்ய மகாபிரபு இந்த பாரத தேசம் முழுக்க பயணம் பண்ணி எல்லாருக்கும் இந்த ஹரிநாமத்தை சொல்லிக் கொடுத்தார். ஆயிரக்கணக்கானோர் சிறந்த பக்தர்களா மாறினாங்க வெறும் இந்த ஹரிநாம கீர்த்தனத்தை ஜபம் பண்றதுனாலேயே. இப்போ இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் என்ற இந்த இயக்கத்தின் மூலமா சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்றதுனாலேயே மிக சிறந்த பக்தர்களா மாறி இருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஒரு ஜபமாலை வாங்கிட்டு போய் நீங்க ஜபம் பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துல ஒரு 10 நாள் ஒரு வாரம் நீங்க ஜபம் பண்ணாலே உங்க வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தை நீங்க உணர முடியும். வாழ்க்கையில மிக பெரும் நல்ல மாற்றம் உண்டாகிறது நீங்க உணரலாம். அதுக்கு உத்தரவாதம் இந்த பகவான் நாமம். கடைசியா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்றார். எத்தனையோ அரசியல்வாதிகள் முன்னாடி எல்லாம் 10,000 பேர் 50,000 பேர் முன்னாடி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் போய் கிளந்து அப்படியே ஏன்னா நெடுஞ்சானா விழுந்து வழங்குறாங்க. அதெல்லாம் அவ்வளவு கேவலமான விஷயம். எவ்வளவு ஊழல் பண்றாங்க, எவ்வளவு பணத்தை மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க முன்னாடி வெட்கம் இல்லாம விழுந்து வணங்குறாங்க. ஆனா நம்ம பகவான் முன்னாடி விழுந்து வணங்குறதுக்கு என்னங்க நம்ம தயங்கணும்? தினமும் 100கணக்கான முறை நம்ம விழுந்து வணங்கலாம், தப்பே கிடையாது. 1000 முறை கூட பண்ணலாம். ரகுநாத் தாஸ் சுவாமின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். 2000 முறை நமஸ்காரம் பண்ணுவார் பகவானுக்கு. வைஷ்ணவர்களுக்கு 1000 முறை நமஸ்காரம் பண்ணுவார் தினமும், ஒவ்வொரு நாளும். நாலே 4 விஷயம் சொல்றாரு. மன்மனா மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்கோ. என்னையே நினைச்சிட்டு என்னுடைய பக்தனாக எனக்கு நமஸ்காரங்கள் பண்ணு, என்னை வழிபாடு பண்ணுங்கிறார். நாளும் ரொம்ப இப்ப நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி ரொம்ப எளிமையான விஷயம் தான். இத இன்னும் விரிவா பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வழிகாட்டுதல் இருக்கு. பட் இப்போ ஆரம்ப நிலையில எல்லாரும் ரொம்ப எளிமையா இந்த வழிமுறையை பின்பற்றதுக்கு மிக சிறந்த வழி இந்த ஹரிநாம கீர்த்தனம். இதை செய்தாலே நம்ம கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறுபடியும் இந்த உலகத்துல நமக்கு பிறப்பு கிடையாது. நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கல அப்படின்னா அப்ப பிறப்பும் கிடையாது. பிறப்பு இல்லைன்னா இறப்பு கண்டிப்பா கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லைன்னா இடையில வர வியாதியும் கிடையாது, வயோதிகமும் கிடையாது. அப்ப உண்மையான நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டாச்சா? ஏதாவது மீதி இருக்கா? பணம் இல்ல, வேலை இல்ல, முதுகு வலி, அது இது எல்லாமே இந்த 4 தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்க. 4 பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டா மீதி எல்லாமே அதுல அடங்கி போயிடுது. மீதி எதுவுமே இருக்காது. சோ அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த அந்த ஒரு தீர்வை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கிருஷ்ண உணர்வு தீர்வா அமைய முடியும். அதுக்கு முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. சோ இந்த ஆத்ம ஞானத்தை கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்திலே நமக்கு விரிவா விளக்குறார். சோ இன்னும் இத பத்தி விரிவா இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. சுருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இத பத்தி இன்னும் நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பகவத்கீதை உண்மை உருவின்னு ஒரு அற்புதமான புத்தகம் இன்னைக்கு உலகம் முழுக்க 60க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்திலேயே அதிகமான மக்களால படிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு புத்தகம். ரொம்ப எளிமையான தமிழ் உரைநடையில விளக்க உரைகளோட இருக்கிற 200 ஸ்லோகத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு விளக்க உரையோடு இருக்கிற அற்புதமான ஒரு புத்தகம். தயவு செய்து யாருக்கிட்ட பகவத்கீதை இல்லையோ இருந்தாலும் கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வாங்கிட்டு போலாம். உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு,
பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, இந்த மாதிரி ஏதாவது விழாவுக்கு அழைப்புதான் வாங்க. அன்னைக்குன்னு போய் நீங்க ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலா நீங்க இந்த புத்தகங்களை கொடுக்கலாம். இல்லாதவங்க வாங்கி நீங்க கண்டிப்பா படிங்க. இந்த ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிற இந்த நாள் இதை விட ஒரு சிறப்பான நாளா இருக்க முடியாது பகவத்கீதை வாங்கி படிக்கிறதுக்கு. இன்னைக்கு அதனாலதான் பகவத்கீதையில இருந்து நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கோம். அப்படி பகவத்கீதை போதாதுங்க, நான் இன்னும் கிருஷ்ணரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பாகவதம் தசம ஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்தினுடைய சுருக்கமா கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள்னு ஒரு அற்புதமான புத்தகம். இதுல சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப எளிமையான உரைநடையில அற்புதமான 90 அத்தியாயங்களுக்கும் ஒரு அத்தியாயத்திலையும் கிருஷ்ணருடைய லீலைகளும் அதுக்கான விளக்கங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப எளிதா வீட்டுல இருக்கிற குழந்தைகள் கூட படிக்கலாம். தயவு செய்து இந்த புத்தகமும் வாங்கி படிங்க. இல்ல எனக்கு பகவத்கீதை எல்லாம் ஸ்லோகம்லாம் இருக்கு, ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீதையினுடைய சுருக்கம் ரொம்ப எளிமையான அதனுடைய சாராம்சத்தை தன்னை அறிய விஞ்ஞானம் அப்படின்ற இந்த புத்தகத்துல ரொம்ப எளிமையான கேள்வி பதில் முறையில கொடுக்கப்பட்டிருக்கு. பலர் நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர்கிட்ட பல முறை பல கேள்விகள் பத்திரிகையாளர்கள், மாணவர்கள், அரசியல்வாதிகள், விஞ்ஞானிகள் இப்படி பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு அந்த கேள்வியோட சேர்த்து பதிலாகவும் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான் பகவத்கீதையினுடைய சாரம். இதையே நீங்க படிக்கலாம். வால்மீகி ராமாயணம் ரொம்ப அருமையா எளிமையான தமிழ் உரைநடையில இருக்கிற புத்தகம். முழு ராமாயணமும் சுருக்கமாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்லோகம் எல்லாம் இல்லாம. அது போல ஸ்ரீமத் பாகவதம் 18 புத்தகங்களாக 12 ஸ்கந்தமும் தமிழ்ல கிடைக்க இருக்கக்கூடிய ஒரே பதிப்பு. இன்னைக்கு தமிழ்ல வேற யாரும் இது வரைக்கும் இப்படி பிரசுரிக்க கிடையாது. ஒரே பதிப்பு இந்த மாதிரி 18 புத்தகங்களாக 12 காண்டங்களும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோடு விளக்க உரைகளோடு இருக்கக்கூடிய ஒரே பதிப்பு இது. பாகவதமும் கிருஷ்ணரை பற்றி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு புத்தகம். இதை விட ஒரு சிறந்த இலக்கியம் இன்னைக்கு உலகத்திலே எதுவும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இலக்கியம். இந்த புத்தகங்கள் எல்லாமே இந்த ஸ்டால்ல விநியோகத்துக்காக இருக்கு, உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தயவு செய்து பிரசாதம் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா எல்லாரும் ஒரு புத்தகமாவது நீங்க வாங்கிட்டு போகணும்ன்றது நம்முடைய பணிவான வேண்டுகோள். இதுவரை அமைதியா இருந்த உங்களுக்கு நன்றி. श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय, श्री प्रभुपाद की जय।